பரிகாரமாக நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா, அந்த கடன் அடைப்பதற்கு, அவங்களுக்கு வருமானத்தை பெருக்குவதற்கு, அவங்க குலதெய்வத்தினுடைய பெயரை தான் அதிகமாக உச்சரிக்கணும். குலதெய்வ கோயிலுக்கு தான் அதிகமாக அவங்க போகணும். அங்கே போயிட்டு அவங்க பிரார்த்தனை பண்ணிட்டாலே போதுமானது. அந்த வருமானம் பெருகணும்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிட்டாலே போதுமானது. அவங்களுக்கு வருமானம் வருவதற்கான வாய்ப்பு வந்துடும். நீங்கள் கடன் வாங்கி கொடுத்தவங்கள்ட்ட இருந்து இதையோட இந்த நிகழ்வை பார்க்குறதோட இந்த விஷயத்தை விட்டுடுங்க. நான் கொடுத்த பணம் திரும்ப வருமானம் இந்த ரிஷபலக்னம் அட்சய லக்னமாக போகக்கூடியவங்க கேட்கவே கேட்காதீங்க. அது வராது. அது வரா கடன் தான். நான் அவ்வளோ கொடுத்தேன் இவ்வளோ கொடுத்தேன் இந்த நாளைக்கு வந்துரும்னு சொல்லுவாங்களே தவிர அது பணமாக உங்கள் கைக்கு வந்து சேராது. அதுக்குன்னு நீங்கள் உங்கள் வேலையை விட்டுட்டு நிறைய பேரை நான் பார்த்துருக்கேன் சார். என்ன பண்ணுவாங்க, அந்த கடனை இன்னைக்கு தர்றேன்னாரு, அதனால நான் இன்னைக்கு வேலைக்கு போகலைங்க, நான் போய் அந்த பணத்தை வாங்கிட்டு வந்துடுறேன்ட்டு போவாங்க. வேலையை கெடுத்துக்கிறது. கண்டிப்பாக. அப்போ அந்த சூழ்நிலை உங்களுக்கு வேண்டாம். அது வர்றப்போ வரட்டும். கடவுள் உங்களுக்கு கொடுக்கணும்னு பிராப்தம் இருந்தால் அவங்க கொண்டு வந்து எங்கே இருந்தாலும் கொண்டு வந்து கொடுத்துடுவாங்க. அதனால் நீங்கள் வருமானத்தை பெருக்கிக் கொள்வதற்கான வழிகளை பாருங்கள். உங்கள் குலதெய்வத்தை பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. உங்கள் குலதெய்வத்திற்குன்னு நீங்கள் குடும்பத்தோடு சேர்ந்து குலதெய்வத்திற்குன்னு ஏதாவது வச்சு படையல் பண்ணி சமைச்சு உணவு போட்டு அங்கே சாமி கும்பிட்றீங்கன்னா அந்த நிகழ்வுகளை பண்ணுங்கள். கண்டிப்பாக அது உங்கள் வாழ்க்கையில் ஒரு சில மாற்றங்களை கொடுக்கும். நீங்கள் குலதெய்வம்னு சொல்லிட்டீங்க, நான் மனம்னு எடுத்துக்கிறேன், ஒழுக்கம்னு எடுத்துக்கிறேன். வருமானத்தை கூட்டுறதுக்கான வழிகள் தான் கடன் அடைக்க முடியும். அப்போ நீங்கள் ஒழுங்கு பண்ணணும். பண ஒழுங்குன்னு ஒன்று இருக்குங்க. இந்த ரிஷபலக்னக்காரங்களுக்கு பணம் ஒழுங்கு பண்ணுறது ரொம்ப சுலபம். தனக்கு என்ன வேணுன்றதை தெளிவாக ஃபோக்கஸ் பண்ணால் அந்த ஃபோக்கஸை என்ன வேணுன்றதில் கவனம் செலுத்துறதுனால வருமானம் பெருகிடும். ஈஸியாக பெருக்க முடியும். அதில் ஃபோக்கஸ் பண்ணணும். அதே மாதிரி பணம் இதுக்குன்னு ஒதுக்கி வச்சா அதுக்குன்னு தான் செலவு பண்ணணுன்ற ஒழுக்கம் கொண்டு வந்தீங்கன்னா உங்களால் ஈஸியாக அதுக்கான தேவைகளை உங்களுக்கு பூர்த்தி ஆகும். அப்படி இருக்கும்போது என்ன வேண்டாம், கடன்ன்றது வேண்டாம், வேண்டான்றதில் கவனத்தை செலுத்தக்கூடாது அப்படிங்கிற நிகழ்வை இங்கே பதிவு பண்ண வைக்கிறேன்.